ஒரு கைப்பிடி அளவுக்கு கூட எங்களுக்கு எந்த சொத்தும் இல்லை. அன்னைக்கு நாங்கள் வேலைக்கு போய் சம்பாரித்து சாப்பிட்டா தான் எங்களுக்கு. பட்டா கொடுத்தாங்க, எல்லா ஆட்சியிலையுமே கொடுத்தாங்க. எந்த ஆட்சியிலையும் நான் கொடுக்க மாட்டேன்லாம் சொல்லலை. பட்டா கொடுத்தாங்க. பட்டா கொடுத்து உங்களுக்கு பட்டா கொடுத்தோம். அப்போ எங்களுக்கு எவ்வளோ சந்தோஷமா இருந்துச்சு. இப்போ என்ன சொல்கிறாங்க, அந்த பட்டாவை நாங்கள் போய் கம்ப்யூட்டரில் போட்டு பார்த்தா எங்கள் பேரில் இல்லை. இது செட்டிச்சாவடிங்க, நெல்லியாக்கரடு பகுதி. இங்கே ஏற்கனவே குப்பையை கொண்டாந்து கொட்டி எங்கள் தண்ணிலாம் கெடுத்து எங்கள் வாழ்வாதாரம்லாம் ரொம்ப சீரமைச்சு விட்டாங்க. இப்போ நாங்கள் இங்கேயே எங்கள் தாத்தா பாட்டி காலத்துலேருந்து நாங்கள் இங்கேயே வளர்கிறோம். நாங்கள் இங்கேயே கல்யாணம் பண்ணி நாங்கள் இதே ஊரில் தான் வாழ்கிறோம். இந்த விவசாயத்தை விட்டால் எங்களுக்கு வேறு தொழில் இல்லை. வேறு எங்களுக்கு தொழிலும் தெரியாது. எங்களுக்கு இதை விட்டாலும் வேறு வேலையும் இல்லை. இந்த விவசாயத்தை நம்பியே தான் நாங்கள் பிழைக்கிறோம். இப்போ என்ன சொல்கிறாங்க, பட்டா கொடுத்தாங்க. ஃபஸ்ட்டு ஸ்டாலின் ஆட்சியில் கொடுத்தாங்க. அப்புறம் இது எடப்பாடியார் ஆட்சியில் கொடுத்தாங்க. இப்போ ஸ்டாலின் ஆட்சியில் மறுபடியும் பட்டா கொடுத்தாங்க. இதெல்லாம் எங்களுக்கு செல்லாது அப்படின்னு சொல்லி கம்ப்யூட்டரில் ஏற்றலை அப்படிங்கிறாங்க. இப்போ இதெல்லாம் நாங்கள் அளந்து எடுக்கிறோம், எங்களுக்கு வேணும் அப்படின்னா எங்களுக்கு இதை விட்டால் எங்கே போகிறதுனே தெரியல. எங்களுக்கு இதை விட்டால் வேறு வழியும் இல்லை. ஒரு கைப்பிடி அளவுக்கு கூட எங்களுக்கு எந்த சொத்தும் இல்லை. அன்னைக்கு நாங்கள் வேலைக்கு போய் சம்பாரித்து சாப்பிட்டா தான் எங்களுக்கு. வேறு இதை தவிர வேறு எங்களுக்கு எந்த இதுவுமே இல்லை. ஆனால் ஒரு 3 வருஷம் 4 வருஷம் 5 வருஷம் ஒவ்வொரு ஆட்சி மாற மாற எங்களுக்கு இதே பிரச்சனையை கொடுத்துக்கிட்டே வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. இதை விட்டுட்டு நாங்கள் எங்கே போவோம்? நாங்கள் எங்கேயும் போகிறதுக்கு வழி இல்லை. நாங்கள் நிம்மதியாக சாப்பிட முடியல, நிம்மதியாக தூங்க முடியல, நல்ல தண்ணி குடிக்க முடியல. இந்த மாதிரி வாழ்க்கை தான் எங்களுக்கு போயிட்டுருக்குது. இப்போ இந்த கிராமத்தில் என்ன வருதுன்னு சொல்கிறாங்க? எதுக்காக நிலத்தில் வாங்குறாங்க? இந்த நிலத்தை தமிழ்நாடு மேகன் சைட்டுக்கு இது பண்ணுறோம், விரிவுபடுத்துகிறோம். இது இடம் பத்தலை, நாங்கள் இதை எடுக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. நாங்கள் முட்டு போடுறோம், நாங்கள் அளவு போடுறோம் அப்படிங்கிறாங்க. எந்த நேரத்துக்கு எப்போ வராங்கன்னே தெரியல. இது முதல்வர் ஏதோ மனசு வச்சு இதை கொஞ்சம் தனி கவனத்தில் அவர் கொண்டுக்கிட்டு போய் எங்களுக்கு ஒரு உதவி பண்ணனாரா அவருக்கு ஒரு கோடி புண்ணியமாக இருக்கலாம். இங்கே மொத்தம் எத்தனை கிராமம் இருக்குது? எவ்வளோ வீடு குடியிருக்கிறாங்க? இங்கே அடிப்படை தொழில் என்ன தொழில்? இங்கே அதான் விவசாயத்தை தவிர வேறு எந்த தொழிலும் இல்லைங்க. எல்லாமே கூலி வேலை தான். இந்த பக்கம் எடுத்துக்கிட்டா நெல்லியாக்கரடு, செட்டிச்சாவடி, இந்த பக்கம் தலவூத்து, இந்த மாதிரி குண்டத்துமேடு, இந்த மாதிரி பஞ்சாயத்துங்கள்லாம் அங்கே இருக்குது. நாங்களும் தண்ணி பில்லு கட்டுறோம், வீட்டு வரி கட்டுறோம், சர்வீசி வாங்கியிருக்கிறோம், கரண்ட் பில்லு கட்டுறோம். இவ்வளவும் நாங்கள் செஞ்சுக்கிட்டு தான் வரோம். இப்போ உங்களுக்கு பட்டா கொடுத்தாங்கல்ல, அந்த பட்டா இப்போ போய் கேட்டதுக்கு என்ன சொல்கிறாங்க? கம்ப்யூட்டரில் உங்களுக்கு அவங்க கொடுக்கும் போதெல்லாம் பட்டா கொடுத்தாங்க. எல்லா ஆட்சியிலையுமே கொடுத்தாங்க. எந்த ஆட்சியிலையும் நான் கொடுக்க மாட்டேன்லாம் சொல்லலை. பட்டா கொடுத்தாங்க. பட்டா கொடுத்து உங்களுக்கு பட்டா கொடுத்தோம். அப்போ எங்களுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. இப்போ என்ன சொல்கிறாங்க, அந்த பட்டாவை நாங்கள் போய் கம்ப்யூட்டரில் போட்டு பார்த்தா எங்கள் பேரில் இல்லை. கேட்டால் என்னங்கிறாங்க, அது கம்ப்யூட்டரில் ஏறிக்கிச்சு அப்படிங்கிறாங்க. ஆனால் ஏறலை. நாங்கள்லாம் எல்லா இடத்துலையுமே போட்டு பார்த்துட்டோம், அது கம்ப்யூட்டரில் ஏறலை. எங்களுக்கு அந்த பட்டாவை கம்ப்யூட்டரில் ஏற்றி கொடுத்து இந்த நிலத்தை நிலநாட்டி இதை விட்டாக்கா என் பேர பிள்ளைகள் இப்போ எனக்கு 50 வருஷம். என் தாத்தா பாட்டி வளர்ந்தது இங்கே, எங்கள் அப்பா அம்மா வளர்ந்தது இங்கே, நான் பிறந்து வளர்ந்தது இங்கே. சரியா? இப்போ என் பிள்ளைக்கே 30 வருஷம். என் பிள்ளையுமே இப்போ எங்களோட தான் இருக்குது. எல்லாரும் நாங்கள் இதே இடத்துல வாழ்ந்துட்டு எங்களை இப்போ இதெல்லாம் பிடிங்கிட்டு நீங்கள் போங்கன்னா நாங்கள் எங்கே போவோம்? எங்களுக்கு வேறு வழியே இல்லை. வேறு ஏதாவது நாங்கள் சம்பாரித்து நாங்கள் சாப்பிட்டு மீதி இருந்து நாங்கள் ஏதாவது ஒரு பக்கம் நாங்கள் ஒரு பட்டா நிலத்தில் வாங்கி போட்டிருந்தோமா கூட சரி நமக்கு அந்த இடங்குது நாங்கள் அங்கே போயிடலான்னு போவோம். எங்களுக்கு கைப்பிடி அளவுக்கு கூட சொத்து எதுவுமே இல்லை. இன்றைக்கி சம்பாதிக்கிறோமா அன்றைக்கி சாப்பாட்டுக்கு தான் எங்களுக்கு ஆகுது. மற்றபடி எந்த ஒரு இதுவுமே இல்லை. நாங்கள் என்ன பண்ணி எங்கே போகிறதுன்னே எங்களுக்கு தெரியல. இப்போ தமிழக அரசுக்கு என்ன கோரிக்கை வைக்கிறீங்க நீங்கள்? என்ன கோரிக்கை வைக்கிறேன்னா இந்த நிலத்தை எங்களுக்கு மீட்டு கொடுத்துருட்டோம். இந்த நிலத்தை மீட்டு கொடுத்து நாங்கள் இதே என் மண்ணில் இருக்கணும். எங்கள் வாழ்க்கை கடைசி வரலையும் என் பிள்ளைங்க என் பேர பிள்ளைங்க வாழ்க்கை வரலையும் இந்த நிலம் எங்களுக்கு இந்த இது வேணும். அம்மா, உங்கள் பேர் என்ன? நீங்கள் எத்தனை வருஷமா இங்கே இருக்கிறீங்க? இப்போ என்ன பிரச்சனை? என் பேர் கோவிந்தம்மா. நாங்கள் அப்பா அம்மா பாட்டி காலத்துலேருந்து இருக்கிறோங்க. என் பிள்ளைங்க இப்போ 3 தலைக்கட்டாக இருக்கிறோம். விவசாய நிலம் தான் நாங்கள் பாடுபடுறது. தென்னை மரங்குது, மாமரங்குது, பாக்கு மரங்குது, தென்னந்தோப்புக்குது. எல்லாம் விவசாயம் நிறையா இருக்குது. காட்டுங்களில் வெள்ளாமல் எங்களுக்கு இதுதான் தொழுவாடு. நாங்கள் எந்த வேலைக்கும் போனதில்ல. நாங்கள் படித்தா இருக்கிறோங்க. கொண்டுட்டு போய் பட்டா கொடுக்குறோன்னு ஏமாற்றி
சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. அதை வாங்கி பார்த்தா அதில் ஒன்றுமே இல்லைங்க. நாங்கள் இதெல்லாம் விட்டுட்டு எங்கெங்க போகட்டும். வந்து இந்த மாதிரிலாம் எங்களை வதை பண்ணாதீங்க. ஏதோ நீங்கள் இருக்கலையே, உங்கள் ஆட்சியில் இருக்கலையே வந்து எங்கள் காட்ட பாருங்க. வந்து பார்த்துட்டு இந்த இத்தனை வீடு இருக்குது, மெத்தை இருக்குது, கூரை இருக்குது, வெள்ளை இருக்குது, இத்தனையும் விட்டுட்டு நாங்கள் எங்கள் அப்பா அம்மா பொழைச்சால பிடிச்சி நாங்கள் பொழைச்சிக்கிட்டு இருக்கிறோம். இப்போ எனக்கே இப்போ 100 வருஷத்துக்கு பக்கமாக வருது. அப்பா அம்மா காலத்துலேருந்து பாட்டம் பாட்டி காலத்துலேருந்து இதே நிலத்துல தான் நாங்கள் போராடிக்கிட்டு வெள்ளாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். நாங்கள் எந்த விவசாயமும் பண்ணிக்கிட்டு நாங்கள் இதை விட்டாக்கா எங்களுக்கு ஒன்றும் வழி இல்லை. நாங்கள் என்னங்க படித்தா இருக்கிறோம், கவர்மெண்ட் வேலையிலேயே இருக்கிறோம். போனால் கஞ்சி போகலன்னா வீட்டில் இருந்தால் மொண்டின்னு இருக்கிறோம். சாமி, நீங்கள் வந்து மக்களை பெற்றவங்க, நீங்கள் வந்து பாருங்கள், நேரடியாக பார்த்துட்டு என்ன இருக்குது இந்த விவசாயத்தில், இந்த நெல்லியாக்காட்டில் என்ன இருக்குது அப்படின்னு வந்து பாருங்க சாமி. எங்களுக்கு அவரெல்லாம் பத்துது சாமி. அடுப்பில் விறகு வச்சா எரியுது, அந்த மாதிரி எங்கள் வவுறு பற்றிக்கிட்டு போகுது சாமி. சொன்னால பிடிச்சி ரவையில் படித்தா தூக்கம் வரல. நாங்கள் எங்கே போகட்டும்? நீங்கள் மக்களை பெற்றவங்க, நீங்கள் படித்தவங்க, நீங்கள் வந்து நேரடியாக பாருங்க சாமி. பார்த்துட்டு எங்களுக்கு என்ன வழி கொடுத்தாலும் சரி வந்து பாருங்க சாமி நேரடியாக. இங்க என்ன பண்றாங்கன்னு சொல்லி நிலத்தை கேட்குறாங்கம்மா. இந்த இடத்துக்கு எதுக்காக உங்கள்கிட்ட வாங்குறாங்க? அது என்ன பண்ணுவாங்களோ தெரியல சாமி. அது என்ன பண்ணுவாங்களோ தெரியல. நம்ம நிலத்தை பிடுங்கி என்ன அவங்க செய்வாங்களோ நம்மளுக்கு தெரியல. சரிம்மா. பேருமா? கோவிந்தம்மா.